அன்பான ஃபிக்ஷனல் நேயர்களே, நாம இன்னைக்கு நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்ட ஒரு வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் இது. பொதுவா பார்த்தீங்கன்னா, ஜாபு, மேரேஜு, குழந்தை பாக்கியம் இதெல்லாமே எல்லா கஸ்டமர்ஸுமே கேட்குற ஒரு விஷயம். அதில் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ்க்கு வேலை வாய்ப்பை பற்றி தான் வந்து கேள்வியே கேட்குறாங்க. நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொல்கிற ஒரு சில விஷயம் அண்ட் அதோட பரிகாரம் இதெல்லாம் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக 48 நாட்கள் இந்த வீடியோ கேட்ட 48 நாட்களில் நிச்சயமாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கட்டாயமாக வேலை கிடைக்கும். அதுவும் நீங்கள் விருப்பப்பட்ட வேலை, விரும்பிய வேலை. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். அது தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக 48 நாட்கள்ல நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நீங்க செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது நம்ம மனிதர்களா பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கும். கர்மானா என்னன்றது சில பேருக்கு புரியும், பல பேருக்கு புரியாது. கர்மானா செயல், வேலை, நம்ம செய்ய போற வேலை, இதுதான் வந்து கர்மா. கருமம் அப்படின்னுவாங்களே, தர்மம் கர்மம். கர்மம்ன்றது நாம செய்யற வேலை, தர்மம்ன்றது நம்ம பண்ற தானம். ஓகேங்களா? ஸோ கர்மஸ்தானம் அப்படின்றது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. அதுக்கு அதிபதி வந்து சனி. கர்ம அதிபதி அப்படின்னு பார்த்தா சனி பகவான். 10ஆம் இடம்ன்றது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கர்மம், அந்த கர்மா வந்து எல்லாருக்குமே ஒண்ணு உண்டு. அந்த கர்மாக்காக தான் நம்ம பிறக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மனிதராக பிறந்த அனைவருமே ஒரு செயலை செய்யத்தான் இந்த கடவுள் இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேலையே இல்லை, ஒருத்தவன் எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு நம்மளால யாராலையுமே சொல்ல முடியாது. எல்லாரும் ஒவ்வொரு ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்குன்னா அவங்க செய்ய வேண்டிய ஒரு சில வேலை இருக்கும். அதுக்காக தான் அவங்க பிறப்பி எடுத்துப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல நீங்க உங்களுக்கு வேலையே கிடைக்கலையா? நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. சில பேர் படிக்காமலே பணக்காரங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான அணுகுமுறை இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சிருக்கீங்க, வெல் குவாலிஃபைடா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வேண்டிய ஜாப், அதாவது நீங்க விருப்பப்பட்ட ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் அது அது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒவ்வொரு மனுஷனாக பிறக்கப்பட்ட அனைவருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2, 3 தொழில்களுக்கு மேற்பட்ட தொழில் தான் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு 3ல 4 தொழில் வந்து அவங்களுக்கு கடவுளால கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கும். அதுல எந்த வேலையை நம்ம சூஸ் பண்றோன்றது நம்மளுடைய இஷ்டம். அந்த 4ல பெஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம். பெஸ்ட் ஒன் இல்லாம ஜஸ்ட் லைக் அப்படின்ற 4ல வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்றீங்க, அது மூலியமா சிறிய லாபங்களை மட்டும் நீங்க பெற்று நடுத்தர வர்க்கத்துல நீங்க வந்து இடம் பிடிப்பீங்க. ஸோ அந்த பெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் உங்களுடைய டேலண்டே இருக்கு. அதுதான் அந்த சூட்சமுமே. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி வந்து கடவுளால அமைக்கப்பட்டுடுச்சு. அந்த பவுண்டரியை தாண்டி நீங்க வேற வேலையில நீங்க கால் எடுத்து வைக்கவே முடியாது. நீங்க போலீஸ் மிலிட்டரியில போகணும்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா அதை தவிர நீங்க வேற எதுக்குமே போக முடியாது. அதை நீங்க உங்களுக்கு விதியில இல்ல, அந்த பவுண்டரிக்குள்ளார இல்ல, அந்த அந்த தொழில் இல்ல, உத்தியோகம் இல்ல, போலீஸ் மிலிட்டரி உத்தியோகம் உங்க லைஃப்ல இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க எத்தனை வாட்டி ரவுண்ட்ஸ் போனாலும் சரி, எத்தனை ரவுண்ட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணாலும் சரி, எத்தனை பிசிக்கல் டெஸ்ட் போனாலும் சரி உங்களால பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ நாம தப்பு பண்ற விஷயம் என்னன்னா, நம்ம எதுக்கு போக கூடாதோ அதை போய் செலக்ட் பண்ணிட்டு நோண்டிட்டு அதுல போயிட்டு நம்ம இழந்துட்டு வரோம். இதுதான் வேலை இன்மைக்கான முதல் விஷயம்.
அப்போ நாம வந்து சரியான பாதையில இருக்கோமா, நம்மளுக்கு சரியான விஷயம் இதுதானா அப்படின்றத சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 11th 12th படிக்கிறப்பயே வந்து நம்மளுடைய கரியர் ஜாதகப்படி எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஜோதிடர் ஆலோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ டிகிரி முடிச்சிட்டோம், நாங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறோம் அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும்? அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான அணுகுமுறை எப்படி பண்ணணும்? நம்மளுக்கு அதுக்கான அமைப்பு இருக்கா, அனுமதி இருக்குதா அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலனாலும் நம்மளுடைய ஜாதகம் படி நம்ம வந்து தெரியலனாலும் நம்ம டைரக்டா நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணிருப்போம்ல, அந்த பிளான் பண்ணி போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகலாம். ஆனா எல்லாருமே சக்சஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு எக்ஸாம்க்கு ட்ரை பண்றீங்கனாலே அந்த அனுமதி உங்களுக்கு இருக்கும். அது லைட்டா இருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்றது ஜாதகப்படி தான் நம்மளுக்கு தெரியும். ஜோதிடப்படி உங்களுடைய ஹாரோஸ்கோப் வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்க தைரியமா இறங்குன்னு சொன்னா நீங்க போனீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இல்லைன்னா என்ன நடக்கும்னா 4 to 5 இயர்ஸ் குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டே இருப்பீங்க டிஎன்பிசியில். எழுதிட்டு 5 வருஷம் வேலை கிடைக்கலாம போய் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போய் அதே டிஎன்பிசி கிளாஸ் இருப்பீங்க, இல்லை கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருவீங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வேலை, ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேற வேலைக்கு போயிடுவீங்க. இதுக்கு நம்ம ஏன் 5 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணணும்? அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்க வந்து ஜோதிடரை ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. சரியா? சரி, இப்போ நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன், அது லைட்டா இருக்குதோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எடுத்த வேலையில எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. பரிகாரம் அப்படின்றது கேட்டீங்கன்னா அதுக்கான பெஸ்ட் பரிகாரம் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், உத்தியோகம் அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் தான் அதிபதி. தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி தான் அதிபதி. நீங்க உத்தியோகம் பண்ண போறீங்க, உத்தியோகம் பார்க்க போறீங்க அப்படின்னா செவ்வாய் தான் அதிபதி. தொழில் பிசினஸ் பண்ணணும்னா சனி தான் அதிபதி. நம்ம இப்ப வேலை பத்தி தான் பேசிருக்கோம், தொழிலை பத்தி பேசல. அப்போ உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செவ்வாயோடைய பலம் வேண்டும். ஓகேங்களா? செவ்வாயோட பலம் எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு இருக்காது. யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து பலம் இல்லையோ நல்லா யோசிச்சு நோட் பண்ணி பாருங்க. செவ்வாய் பலம் இல்லாம இருக்கு, ரொம்ப வந்து வீக்கா இருக்குன்னா அவங்களுக்கு சனி பலமா இருக்கும்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காது, ஆனா தொழில் பண்ணா அவங்க நம்பர் 1 ஆவாங்க. நீங்க நல்லா பாருங்க, தொழில் அதிபதிகள்லாம் உத்தியோகமே பண்ணிருக்க மாட்டாங்க. உத்தியோகத்துல வந்து அவங்க ரொம்ப லோயர் லெவல்ல இருந்திருப்பாங்க, பட் பிசினஸ்ல நம்பர் 1 இருப்பாங்க. அப்போ தொழில்ல வலுவா இருக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சனி பகவான் பலமா இருக்கணும். சனி பகவான் பலமா இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வீக்கா இருக்கும். 2 பேருமே பலமா இருக்க மாட்டாங்க. 99% ஜாதகத்துல இருக்காது. அப்படி 2 பேருமே பலமா இருந்துச்சுன்னா அது ஒரு விசித்திரமான ஜாதகம்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல விசித்திரமான ஜாதகம் நீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணி தனியா சொல்றேன் நீங்க என்ன பண்ணணும். சரிங்களா? சரி, செவ்வாய் வந்து உங்க ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன், எப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் பண்ணணும்னு சொல்றேன். சரி, செவ்வாய் மட்டும் பார்த்தா போதுமா? செவ்வாய் பலமா இருந்தா மட்டும் போதுமா? 6ஆம் இடத்தையும் பார்க்கணும். 6ஆம் இடம் என்ன நட்சத்திரம் இருக்குது, 6ஆம் அதிபதியோட எந்தெந்த கிரகம் சேர்ந்து இருக்குது, அதை வச்சு உங்களுடைய உத்தியோகத்தை கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ வந்து செவ்வாய் வந்து பலம் இல்ல, வீக்கா இருக்கு, கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு, நட்புவா இருக்குது, உச்சமடையில, ஆட்சி பலம்லாம் இல்ல, கேந்திர திரிகோணத்துல இல்ல, சாரி ஆவரேஜா இருக்குது. ஆனா வந்து பகை இல்ல, நீச்சமாகல, அந்த மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு உத்தியோகம் செய்யணும்னு ஆசை, நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு செவ்வாய் பலம் ஆகணும்னாலே முருகர் வழிபாடு நிச்சயம் வேணும். முருகனை டெய்லி வழிபடணும். குறிப்பா செவ்வாய்க்கிழமையில காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரை செவ்வாய் ஓரை இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஓரை. அந்த டைம்ல முருகனை உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். விளக்கேற்றிவிட்டு முருகனுடைய காயத்ரி மந்திரத்தை ஓம் தத்புருஷாய வித்மிகி மகாசேனாய தீமிகி தன்னோ சண்முக பிரசோதயார், இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரிக்க வேண்டும். சரவணபவ சரவணபவன் வேண்டிட்டாலும் ஓகே. ஓகேங்களா? இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி முருகனை வழிபட்டு வாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான ஸ்தலம் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்ல போயிட்டு அங்க புனித நீராடிட்டு அங்க இருக்க செவ்வாய் பகவானையும் முருகனையும் வழிபட்டு வாங்க.
வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து இந்த 48 நாள் வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்த பிறகு வீட்டில் வந்துட்டு டெய்லி காலையில 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார, டெய்லி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை 6 to 7. அதே போல டெய்லி வந்து நீங்க முருகனை வழிபட்டு வாங்க. சரிங்களா? செவ்வாய்க்கிழமையில கண்டிப்பா 6 to 7 அந்த டைம்ல பண்ணணும். டெய்லி நீங்க எந்த டைம் வேணா வழிபட்டுங்க வாங்க. ஓகேங்களா? இந்த முருகனை வந்து நான் சொல்ற மந்திரத்தை, இல்லைன்னா முருகன் காயத்ரி மந்திரம் போடுங்க, நெட்லயே வரும். அந்த காயத்ரி மந்திரத்தை 6 முறை, ஓகேங்களா, 6 முறை, மினிமம் 6 முறை உச்சரித்து வழிபட்டு வாங்க. அப்படி வழிபட்டு வந்தீங்கன்னா 48 நாட்கள்ல நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த ஜாப் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிட சூட்சமம். ஓகேங்களா? இதை நீங்க வந்து சரியான முறையில பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்க நினைச்ச ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு நினைச்ச ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இது இந்த மெத்தட் இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, உங்க ஜாதகத்தை நீங்க வந்து ஆலோசிங்க. ஒரு நல்ல உங்களுக்கு ஃபேமிலி ஜோதிடரை வந்து அவங்ககிட்ட ஆலோசிங்க. இல்ல நீங்க வந்து இன்கேஸ் உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரோ இல்ல டிஸ்பிளேல இருக்கிற அந்த நம்பரை வாட்ஸ்அப்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான உத்தியோகம் சொல்றேன். நான் சொல்ற உத்தியோகம் நிச்சயமாக கட்டாயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஓகேங்களா? அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க போனா மட்டும்தான் நீங்க ஷைன் பண்ண முடியும். நம்பர் 1ல போக முடியும். அதுல வந்து டாப் லெவல்ல கரியர் உச்சத்துல போலாம். அதை தவிர வேற ஏதாச்சும் ஸ்ட்ராங்கா இல்லாம வீக்கா இருக்கிறதுல போய் நீங்க வந்து புகுந்துட்டு லைஃப் லாங் கஷ்டப்படக்கூடாது. இது வந்து வாழ்க்கை பிரச்சனை. ஏன்னா திருமணத்தை ஒரு ஆணுக்கு பார்த்தோன்னா, பெண்ணுக்கு வந்து லைஃப் வந்து மேரேஜ் தான் முக்கியம். ஜாப்ன்றது செகண்டரி தான். பட் ஆணுக்கு ஜாப் தான் பிரைமரி. ஸோ அப்போ முதன்மையான விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து மெனக்கிடக்கூடாது. கரெக்டான விஷயத்தை ஆலோசிச்சுட்டு சரியான பாதையில் போனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஜாப்ல நல்ல சேலரியில் இருந்தீங்கன்னா நல்ல திருமண வாழ்க்கை அமையும், நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல ஃபேமிலி கிடைக்கும், நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்கும். எல்லாமே நல்லா கிடைச்சுன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால சரியான பாதையை நீங்க சூஸ் பண்ணுங்க. சரியான கைடன்ஸ் உங்களுக்கு நான் தரேன். அதை யூஸ் பண்ணிட்டு லைஃப்ல வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு நீங்க கண்டிப்பா போகலாம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து நான் சொல்றது வந்து சத்தியமான வாக்கு. இது நடந்தே தீரும். நான் ஏற்கனவே வந்து என்ன ஆலோசிச்சவங்ககிட்ட எல்லாருக்கும் ஐடியா கொடுத்து அவங்க எல்லாமே ஒரு நல்ல ஜாப்ல போய் நல்ல நிலைமையில இருக்காங்க. நீங்களும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம பாருங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.